பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கக்கூடிய மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டுக்கு பெருமளவுல மக்களை திரட்டுறதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுவர் விளம்பரம் பண்றது, வீட்டுக்கே சென்று அழைப்புதல் வச்சு அழைக்கிறது, சமூக வலைதளங்கள் மூலமா இந்த மாநாடு குறித்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, செய்தித்தாள்கள்ல விளம்பரம் கொடுக்கறதுன்னு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் இந்த மாநாட்டுக்கு மக்களை அழைக்கும் விதமா பல காணொளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த இருள் நிறைந்த ஆட்சியிலிருந்து விடைபெற மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு திருச்சி நோக்கி புறப்படுங்கள். நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற பல முன்னணி நிர்வாகிகளும் கூட குறும்படங்கள் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வும் அதோட இந்த மாநாட்டுக்கு மக்களை அழைக்கிற விதமாகவும் பல்வேறு காணொளிகளை தயார் பண்ணி பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ரூபாய் முதலீடு செய்யாமல் ஒரு மதிப்பு மிக்க ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்துவதுன்னு கவனமா சிந்திச்சு முடிவெடுங்கள். ஒரு சரியான நபருக்கு உங்கள் வாக்கை செலுத்தி விட்டால் உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். உங்கள் பிள்ளைகளை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமா படிக்க வைக்கலாம். படித்து முடித்ததும் அவர்கள் படிப்புக்கேற்ற வேலைக்கு செல்லலாம். வேலைக்கேற்ற நியாயமான சம்பளத்தை வாங்கி பெருமை மிக்க ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை. ஆகவே நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் விவசாயி சின்னத்துக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். இவங்க எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடா அமையணும், லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டுக்கு திரளணும், ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த மாநாட்டை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இது மிக சிறப்பாக நடந்து முடியணும் அப்படிங்கிறதான் தம்பிமார்களும் அண்ணன் சீமானவர்களும் நினைக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு தேர்தல்களிலும் பல புரட்சிகரமான ஒரு முயற்சியை அண்ணன் சீமான் முன்னெடுப்பாரு. கடந்த முறை நடந்த தேர்தல்களில் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லி பெண்களுக்கு அரசியல்ல சம உரிமை கொடுத்தாரு சீமான். அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே திருநங்கை தேவி அவர்கள் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. அதுவும் ஆர்கே நகர் தொகுதியில அம்மையார் ஜெயலலிதாவையே எதிர்த்து அந்த திருநங்கை களமிறக்கப்பட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியினால. சென்னை மாவட்டத்திலே ராதாகிருஷ்ணன் நகரில் தேவி என்கிற திருநங்கை அவர்கள் போட்டியிடுகிறார். இப்ப 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் 100 இளம் வேட்பாளர்களை களமிறக்க போறதா சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே பல இளம் வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டு இருக்கிறாங்க. தற்போது நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒரு புரட்சிகர முயற்சியாக இந்த தேர்தலிலும் திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக திருநங்கை ரோஷினி அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சீமான் வெளியிட்டிருக்கிறார். பறையனாகவும் பல்லனாகவும் நாடாராகவும் தேவராகவும் வன்னியராகவும் செட்டியராகவும் கோணாராகவும் சாதியாக பிரிந்து கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை ஒருதாய் மக்களா உறவாட வைத்திருக்கிறார் திரு சீமான். நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வெற்றியெல்லாம் 2வது பட்சம் தான். ஆனா என்றைக்கு தன் தமிழ் சமூக மக்களை ஒன்றிணைத்தாரோ ஒற்றுமைப்படுத்தினாரோ அதுவே சீமானுக்கு கிடைத்த முதல் வெற்றி. உண்மையை சொல்லிட்டுங்களா, என்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழகம் முழுக்க பரவியதோ அன்றிலிருந்து இப்போ நான் ஒரு பறையர் குடி, ஆனால் எனக்கு அண்ணன் பொறுப்பு கொடுத்து வேலை செய்யடான்னு சொல்லும்போது 2000 வருடமாக என் வீதியிலும் என் வாசலிலும் கால் பதியாத உடையார் முதலியார் தேவர் வன்னியர்கள்லாம் என் வீட்டில் வந்து அமர்ந்து தண்ணி குடிக்கிறாங்கல்ல, உணவு அருந்துறாருங்கல்ல, அதுதாங்க சாதி ஒழிப்பு, அதுதான் தமிழ் தேசியம். நீ பறையரா இருக்கணும், வன்னியரா இருக்கணும், முதலியாரா இருக்கணும், அதை வச்சு நீ பணத்தை சம்பாதிக்கணும், சாதி வச்சு சீட்டு வாங்கணும், சாதி வச்சு அதிகாரம் படிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், இது அரசியல். அண்ணன் போகின்ற பாதை தெளிவான பாதை, தமிழ் இனத்து மக்களுக்கு உண்மையான விடுதலை பாதை. திருமாவளவன் என்ன செய்யறாரு? தன்னை நம்பி வந்த பறையர்களை ஏமாற்றி மறைமுகமாக அருந்ததி சமூக மக்களுக்கு, தெலுங்கு பேசும் அருந்ததி சமூக மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் திருமா. பறையன்னு சொல்லி எவனாவது என்ன பார்க்க வந்தா அவனை செருப்பாலடின்னு சொல்றாரு. ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 4 போயிருது. எஸ்சி அருந்ததி இருக்கு, கடைசியா ஒரு இடம் இருக்கு, அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்திரன் இருக்கா. இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவனுக்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது.
ஏன் என்ன மாதிரி பேச முடியல? பஞ்சமி நில மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்தா நான் தான் அடிமை முறை ஏன் இந்த கூலி. இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படல. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. பல்வேறு இடங்கள்ல தெருமுனை கூட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய இளம் பேச்சாளராக இருக்கக்கூடிய ஹுசைன் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சாரம் மக்களை வெகுவாக ஈர்க்கிறது. ஒரே ஒரு முறை உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வர்றவன்றையும் ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு வர்றவன்றையும் திமுக அதிமுக யாராவது உங்களிடம் வாக்கு கேட்டாலும் என் பிரச்சனை உனக்கு என்னன்னு தெரியுமா? அதை நீ தீர்த்து வைப்பியா? இதுக்கு முன்னாடி நீ ஆண்டப்ப ஏன் தீர்த்து வைக்கலங்கிற கேள்வியை நீங்க கேளுங்க. இந்த தேர்தலை சீமான் பெரிதும் நம்புறார். காரணம், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகிற முதல் தேர்தல். அவர் ஆசைப்பட்ட அந்த விவசாய சின்னம் மீண்டும் கிடைத்திருக்கிறது. இழந்த அந்த சின்னத்தை போராடி பெற்று அதே சின்னத்தில் மீண்டும் நாம் தமிழர் கட்சியினர் போட்டியிட இருக்கிறாங்க. இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்தலையே எந்த ஒரு பிரதமர் வேட்பாளரையும் முன்மொழியாத சீமானுக்கு 8% வாக்குகளை அள்ளித்தந்த இந்த தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்று வரும்போது நிச்சயமாக தன்னை ஆதரிப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார். இந்தியாவை யார் ஆள்றதுல 8 விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க. அது தானா போய் 16க்கு மேல போய் நின்று பல தொகுதிகளை வென்றும் உள்ள வருவான், கொன்றுவான். எப்படி வென்றுவாங்க, கொன்றுவாங்க. ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வெளிநடத்தான பெற்றிருக்க. எங்க ஆளுங்க பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் பாருங்க. அப்ப பாருங்க, நடிக்கிறது மட்டுமே நாடாளுகிறதுக்கு தகுதியா இருக்க முடியாது அப்படிங்கிற சீமானோட கருத்தை இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஏற்றிருக்கிறார். சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். சீமான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சீமான் சொல்வது என்ன தெரியுமா? நடிகராக இருப்பது மட்டுமே அரசியலுக்கு தகுதியாக முடியாது என்று சொல்லுகிறார். சரிதானே? நடிகராக மட்டுமே இருக்க முடியாது, அவர்களுக்கு மட்டுமே அரசியலுக்கு முழு தகுதி வந்து விடாது. நடிகர் என்ற அறிமுகத்தோடு அந்த சமூக அக்கறையும் ஆற்றலும் லட்சியமும் வேண்டும் என்று அவர் கருதுவது தவறில்லையே. அது ஒவ்வொரு தமிழனும் கருதக்கூடிய கருத்து தானே. அதை பிழை என்று கருத முடியாது. சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாளர் ஆவுடையப்பன் வந்து பங்கு பெறாரு. அவரை வந்து நீங்க டிவிகேக்கு வாக்கு செலுத்துவீங்களா, விஜய் தான் அடுத்த முதல்வர், இப்படியெல்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க மேடையிலேயே. சுதாரித்து கொண்ட ஆவுடையப்பன், அரசியல்ங்கிறது நொடிக்கு நொடி மாறக்கூடியது, கடைசி நேரத்தில் கூட மாறலாம், அதனால எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது நான் சொன்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? 2026 2026 அவ்வளவுதான். ஹாப்பி நியூ இயர். அது மட்டும் தான் தோணுதா? தோணுது. எல்லாரும் டிவிகேன்னு கத்திட்டு இருக்காங்க. ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? நான் எப்பயுமே சொல்றது உண்டு, ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க நம்ம எதை வேணா சிம்பிளாக சொல்லலாம், அடுத்து இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கன்னு. நான் ஏன் யூஸ்வலாக அது மாதிரி கமிட் பண்ண மாட்டேன்னா, சில விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பாலிடிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஃபேக்ட் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதுதான் நடக்குமானா யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் எல்லாரும் சொல்றது அவர் கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் அவங்கவுங்க கணிப்பை ஒரு கேஷியத்தை சொல்றாங்களே தவிர யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் 2026 முதலமைச்சர் போட்டியாளராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கூட வெளில வந்து 234 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்பேன்னு சொல்லலாம். மனதுக்குள்ள 234 கேட்டா இல்ல. கடந்த காலங்களில் நடந்து முடிஞ்ச எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலின் பிரச்சார காலம் வந்ததுக்கப்புறம், அண்ணன் பிரச்சாரத்துக்கு களத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அண்ணன் சீமானை நோக்கி மாறும். கடைசி நொடியில் கூட மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஒரு அலை வீசும் இந்த தமிழகத்தில். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் வாகை சூடும்.